குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிச்சிட்டாலே போச்சுங்க, உடனே இந்த இடத்துல ஜா பெயின் வந்துடும். இல்லை பேச பேச அப்படியே ஒரு பெயின் வரும் பாருங்கள். அந்த மாதிரி ஜா பெயின் இருக்கிறவங்களுக்கான எக்ஸசைசஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. மோஸ்ட்டாக இந்த எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணும்போது முன்னாடி ஒரு மிரர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பொசிஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் நெக்கை வந்து நியூட்ரலாக உங்களோட ஸ்பைனோட அலைன்மெண்ட்டில் வச்சுட்டு ஷோல்டர்ஸ் நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஸோ சின் வந்து பின்னாடி எப்படி கொண்டு போயிட்டு மெதுவாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. ஸோ சின் டக் ஸ்டார்ட். ப்ரீதிங் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ உங்களோட தம்பை வந்து கரெக்டாக இந்த ஜா லைனுக்கு வச்சுக்கோங்க. அண்ட் தென் மெதுவாக மவுத்தை ஓப்பன் பண்ணும்போது இந்த தம் வந்து ரெசிஸ்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். ஓப்பன் யுவர் மவுத், க்ளோஸ், திரும்ப ஓப்பன், க்ளோஸ், திரும்ப ஓப்பன், க்ளோஸ், ரிலாக்ஸ். இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் நீங்கள் வந்து ஒரு 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களோட தம்பை வந்து கரெக்டாக காதுக்கு பின்னாடி இப்படி வச்சுட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு லிஃப்ட் பண்ணுற மாதிரி இந்த சைட் கொண்டு போங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் சைட் கொண்டு போங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ மவுத்தை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட நாக்கை வந்து பின்னாடி மடக்கி அப்படியே ஹோல்ட் பண்ணும். அந்த பொசிஷனை அப்படியே ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். அகேன் ரிப்பீட். ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் டங்கை வந்து ரைட் சைட் சீக்கில் அப்படியே புஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி லெஃப்ட் சைட். ரிப்பீட். ரைட், லெஃப்ட், ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 5 கவுண்ட்ஸ்லேருந்து 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜா மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அந்த லாக் ஆகுறதோ இல்லை அந்த பெயின் இல்லை ஸ்டிஃப்னஸ் சவுண்ட் வருது அது எல்லாமே கம்மியாயிடுங்க. ஸோ சில பேருக்கு வந்து பேசினாலும் வலிக்கும், சிரிச்சாலும் வலிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஜா லைன் ஷேப்பும் கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த பெயின் ரிலீவ் ஆகி மசிலும் ஸ்ட்ராங் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.